மாவட்டம் பழனி வட்டம் தொப்பம்பட்டி கீரனூரை சேர்ந்தவங்க நாங்கள். இங்கே கீரனூருக்கு பெருமை வாய்ந்தது பொரி தான். அந்த பொரியை உற்பத்தி பண்ணுறதுல நானும் ஒருத்தன். அந்த பொரியை உற்பத்தி உங்கள்கிட்ட அந்த பொரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்துட்டீங்க எல்லாரும், மிக்சரு முறுக்கு எண்ணெய் ஐட்டங்கள் நிறையா வந்துட்டீங்க. ஆனால் இந்த பொரியில் எண்ணெயோ ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு தீங்கும் இல்லாத ஒரே பொருள் பொரி தான். 10-15 நாள் வச்சு கூட சாப்பிடக்கூடிய பொருளும் பொரி தான். எளிமையாக கிடைக்கக்கூடியதும் பொரி தான். இந்த பொரியில எதை வேணாலும் கலக்கலாம். குழம்ப கலக்கலாம், குருமாவை கலக்கலாம், பிஸ்கெட்டு, முறுக்கு, மிக்சரு, பொட்டுக்கடலை, நெடக்கலை பருப்பு எத்தனையும் கலந்தாலும் பொரி ஒரு ருசியான பொருள், எந்த கெடுதலும் இல்லாத பொருள். 5 வயசுக்கு மேலே எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், எளிமையான பொருள், மிக குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய பொருள். அந்த பொருளை நான் உற்பத்தி பண்றதுல மிக மிக பெருமைப்படுறேன். அந்த பொருளை எப்படி உற்பத்தி பண்றோம், எவ்வளவு சுகாதார முறையில் நாங்கள் உற்பத்தி பண்றோம்னு உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். எல்லாரும் பொரியை ஐயோ மிதிப்பாங்க, இறைப்பாங்க, வேர்வை சிந்தும், அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளவு தூய்மையா அந்த பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தர்றோங்கிறத இந்த கீரனூர் பொரிக்காரர்களுடையதை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். போட்டு அந்த அரிசியை நல்லா போட்டு, நம்ம அயோடின் கலக்காத உப்பு, சாதாரண உப்பை போட்டு நல்லா நீர்ல போட்டு அந்த அரிசியை ஊற வச்சு காய வைக்கிறோம். இந்த மாதிரி காய வைக்கிறோம். அது வெயில்ல காய வைக்கிறோம், இயற்கையான முறையில காய வைக்கிறோம். அந்த எதுவுமே இந்த ஸ்டீம் போதோ இல்ல எது பண்றதோ கிடையாது. இயற்கையான முறையில காய வைக்கிறோம். இந்த அரிசியை காய வைக்கிறோம். காய வச்சு நம்ம தென்னை மட்டை அதாவது கேஸும் பாங்க, அந்த மாதிரி கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. தென்னை மட்டையை கொண்டு, தென்னை மட்டை பாருங்க, இந்த தென்னை மட்டையை கொண்டுதான் நாங்க எரிக்கிறோம். எரிக்கிறதும் ஒரு இயற்கையான முறையில தான் நாங்க எரிக்கிறோம். எரிபொருளும் இயற்கையான முறையில தான். தென்னை மட்டையை கொண்டு எரிக்கிறோம். எரிச்சு இதை தாண்டி போயிடலாமா? இல்ல ஆனா இங்கிட்ட இந்த தென்னை மட்டையை கொண்டு எரிக்கிறோம். எரிச்சு அந்த அரிசியை நம்ம மேலே ஏத்துறோம். அந்த அரிசியை மேலே ஏத்துறோம். மேலே போய் விழுகுதுங்களா? விழுந்து அது நேரம் உள்ள வரும் ட்ரம்முக்குள்ள. அரிசி தான், வேற எந்த பொருளுமே கிடையாது. அரிசியை கொண்டு உற்பத்தி பண்றோம் தூய்மையான முறையில். அதுவும் 200-300 டெம்பரேச்சர் வச்சு அந்த பொரியை பொங்கினா ஒரு கெமிக்கலும் வராது. ஒரு தீங்கானது எதுவுமே கிடையாது. ஃபேக்டரியாம்பாக, அதுவும்பாக, இதுவும்பாக, எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஏன்னா 300 டெம்பரேச்சர் எந்த கிருமியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அழிஞ்சுக்கும். டெம்பரேச்சர் 300 டெம்பரேச்சர் வைக்கும் போது அந்த பொரி பொங்கி அதுல எதுவுமே எந்த ஒரு இதுவுமே ஆகாது. வச்சு அந்த பொரியை பொங்கி தள்ளோம்னா தூய்மையான முறையில விழுகும். அதை நாங்க அழகான சாக்குல போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். இயற்கையான முறையில, தூய்மையான முறையில கொடுக்குறோம். தூய்மையான முறையில பேக் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்றோம். இதான் மூட்டையை பேக் பண்ணிடுவோம். பிடிப்போம். பொரியை பிடிச்சாச்சு. அந்த பாலித்தீன் பையை போட்டு நீட்டா கவர் பண்ற, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் வச்சாலும் இந்த பொருள் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். 30 நாள் கிளம்பிச்சு ஓபன் பண்ணாலும் இந்த பொருள் கெட்டு போகாது. வாசம் வராது, பவுடர் வராது, புரணை வராது, எந்த ஒரு இதுவும் ஆகாது. பழனி திருவிழாக்கு மிக பங்குனி உத்திரம், சித்திரை திருவிழாக்கு நான் முக்கியமாக அனுப்புகிறோம். பழனி, பொள்ளாச்சி, தாராபுரம், கோயம்புத்தூர், இங்கே சுற்று வட்டாரத்துக்கு போயிட்டு இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு, கேரளாவுக்கு அவங்க மாற்றி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. நம்ம கீரனூர் பொரி ரொம்ப ஃபேமஸானது. கீரனூர் பிரியாணி, அடுத்தது கீரனூர் பொரி, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது.